ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டா, எங்களுக்கு கல்யாணமே ஆகலை. சரி பழகி பார்த்து பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு. சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது என்னையாது நீ ஒழுங்கு இதை எடுத்து என்கிட்ட திருப்பி எனக்கே கொடுத்தேன்னு வச்சுக்கோ. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. So finally we are married. விசில் போட்டு போட்டுக்கோங்க. கண்மணி நெஞ்சில் வீசும் தென்றலி காதல் பொங்கும் பொன்மணி என் வாழ்வில் வந்த மின்மினி. Hello, good morning. Welcome to அஸ்வதின் கண்மணி யூடியூப் சேனல். சரி ஓகே, மேட்சிங் அவுட்ஃபிட்ஸ். எஸ். என்ன விசேஷம்? இல்ல ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு சொன்னேன். என்ன ஃபங்க்ஷன்? ஏதோ யாருக்கோ கல்யாணம். யாருக்கோ கல்யாணமா? நமக்கு தாண்டி கல்யாணம் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து March 4th, இட்ஸ் ஹோலி டே. யா, இந்த ஹோலி டே அதுவுமா வந்து நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். எல்லாருமே யோசிப்பாங்க, இப்போ என்னடா சொல்ற, என்னடா வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னன்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிட்டா, எங்களுக்கு கல்யாணமே ஆகலை. நாங்கள் 2 பேரும் இவ்வளோ நாளாக வந்து டெக்னிக்கலி லிவின்லேருந்து ஒரு குழந்தை வேற இருக்கு. ஓ இதுதான் நியூஸ், அஸ்வத் கண்மணிக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ற மாதிரி. யா, ஸோ இப்போ என்ன கல்யாணம் ஆகலை அப்படின்றத கண்மணி சொல்லுவோம். என்னங்க சொல்றீங்க? கல்யாணம் ஆகல. ஆமா. ஏன் ஆகல அப்படின்னா ஒரு 2 வருஷம் பழகி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம். சரி பழகி பார்த்து பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு. சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது என்னையாது ஏய் நிஜமா நினைச்சுக்க போறாங்க இதெல்லாம். டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் எங்க மேரேஜை நாங்க இப்பதான் அஃபிஷியலா வந்து ரெஜிஸ்டர் பண்ண போறோம். எஸ். அது ஆக்சுவலா வந்து பண்ணியிருக்கணும். அந்த டைம்ல வந்து எங்களுக்கு வந்து ப்ராப்பரா டைம் செட் ஆகல. அப்புறம் அது இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து தள்ளி போய் இப்போ ஒரு வழியா வந்து மேரேஜ் இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்றோம். ஸோ ஹாப்பி வெட்டிங் டே ப்ரோ. அப்ப நம்ம 2 வெட்டிங் டே கொண்டாடுவோமா? ஆமா, அதான். அது மட்டும் இல்ல, இன்னொரு மேட்டர் என்னன்னா வந்து எல்லா குட்டியும் இது மாதிரி வந்து கேட்பாங்கல்ல, இந்த மாதிரி உங்க கல்யாணத்துல நான் இல்லவே இல்லையே நம்மளே கேட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து த்ரூ வந்து கேட்கக்கூடாது அப்படின்றதுனால நம்ம யாத்ரா பாய் வந்ததுக்கு அப்புறமா வந்து தீட்டிருக்கோம். ஸோ அதனால இன்னைக்கு வந்து எங்க கல்யாணத்துல யாத்ராவும் வந்து இருக்க போறான். ஸோ அவனும் வந்து ரெடி ஆயிட்டான். இதுதான் எங்களுடைய அவுட்ஃபிட். ஸோ ரெடி ஆகலாம். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் பண்றோம். வாங்க சார். என்ன சார்? ஸோ வந்து யாத்ராவும் வந்து ரெடி ஆகிட்டான். ஸோ யாத்ராவும் வந்து கல்யாணத்தில் இருக்க போகிறான். அதனால யாத்ரா பாய்ஸ் ரெடி. அதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்பெஷலாக தானே பண்ணுவோம். அதனால கண்மணிக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். எல்லாம் வெளியிட்டு இருக்கு, அவளுக்கு தெரியாது, அவள் உள்ள இருக்கா, பார்க்கலாம். கண்கள் காணும் ஒரு கனவோ, கண்ணாமூச்சி கதை இதுவோ, துளையாமலே விளையாடுதோ, சொல்ல ஆசைகளின் நினைவோ, சொந்தம் கூடும் இரு நிழலோ, அழகாகவே அரங்கேறுதோ, மறந்திடுதோ, வானதூரம் போக கலந்திடுதோ, திமிருக்காரி வாசதான் சேர்க்கிறேன். அடியே இறகா மேகம் ஏறி உன் கனவுதான் காட்டுறேன். தங்க சிரிப்ப உன் உதட்டில் தான் பார்க்கிறேன். அழகே விரலி முளைச்ச நிற முடிக்கு
கலருதான் பூசுறேன் வெள்ளி முடி ஆக்சுவலா வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டு ஒன்னும் ஒரே ஒரு கால் தான் பண்ணேன். இந்த மாதிரி வந்து திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிறோம், அதனால வந்து டக்குனு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவான். இது விமன்ஸ் டே வேற வருது அப்படின்னு உடனே அவன் வந்து பக்காவான ப்ரோ இந்த இப்படி பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஆக்சுவலா ஐடியாலாம் நான் எதுவுமே சொல்லவே இல்லை. சர்ப்ரைஸ்ன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ப்ரோ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிதம்மா ஆக்சுவலா நேற்று சொன்னேன், இன்னைக்கு ரெடி. நம்ம எப்படி அட்வான்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு. மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட் எங்களோட வெட்டிங்கும் சரி, இப்போ மறுபடியும் கல்யாணம் பண்ணி போகிறோம். ஒன் மோர் டைம் செகண்ட் மேரேஜ் இப்போவும். அண்ட் விமன்ஸ் டேக்காகவும் வந்து சூப்பரான சர்ப்ரைஸ் ஆஸ் யூஸ்வல் கலக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். இதை எடுத்து என்கிட்ட திருப்பி அப்படியே கொடுத்தேன்னு வச்சுக்கோ. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலான்னு பார்த்தல நீ? அதான் ஆல்ரெடி கீழே தான் இருக்கு பார்த்தீங்களா, ஏமாத்துறோம். தேங்க்யூ. எங்க கூப்பிட்டு நிறுத்திருக்க பத்தியா? இங்க கூப்பிட்டு நிறுத்தலாம், தப்பு இல்லை. ஸோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரத்தில் கையெழுத்து போட்டு அஃபீஷியலாக மேடம் வந்து ஃப்ரம் மிஸ் டு மிஸ்ஸஸ் அஃபீஷியலாக. ஓ இது ஓகே. இந்த ஓகே தான் வந்து நான் ஃபஸ்ட்டு தாலி கட்டும் போது ஓகே தானு கேட்டேன். இந்த மாதிரி இப்போ நீங்கள் கேட்குறீங்களா? ஓகே தான். ஸோ இந்த மாதிரி எங்களை மாதிரி நிறைய பேர் கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணாம பண்ணிருக்கீங்க. தயவு செஞ்சு பண்ணுறீங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏண்டி தயவு அப்படி அந்த பண்ணாதீங்க. இல்லை தயவு செஞ்சு வந்து கல்யாணம் ஆனவுடனே பண்ணுறேங்க. இல்லைன்னா பெரிய டார்ச்சர். நான் அதை டீட்டெயிலாக முடிச்சுட்டு சொல்றேன். அஃபிஷியலி மிஸ்ஸஸ் அஷ்ரதா வந்து ஆயிட்டாங்க. எஸ், கவர்மெண்ட்டுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டோம். எப்படி ஹாட்டா? சூப்பர். தான் தெரியும்ல, இது அடுத்து ஒரு 2-3 வருஷத்துக்கு போகலாம். அது 2-3 வருஷத்துக்கு போகாமல் இருக்கட்டும். மேரேஜ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அதுக்குள்ள. சரி ஓகே, இவ்வளோ சீக்கிரமா வந்து லாக் பண்ணி ரிஜிஸ்டர் மேரேஜ் வேறு பண்ணிட்டான். வந்து 18 வயசுக்கு கம்மியா இருக்கும் போது இந்த இப்போ இந்த மூஞ்சி வேறு அந்த மாதிரி தான் இருக்கு. நாங்க மட்டும் ஓகே. ஸோ அடுத்தது வந்து இன்னும் ஒரே ஒரு விஷயம் பெண்டிங் இருக்கு, வாங்கலாம்.
பறக்கும் நிழலே எனக்குள் சிறகாய் மிதந்தேன் தனியே இதுதான் உறவா பறந்தேன் வெளியே இமைக்காமலே பார்க்கிறேனே சலிக்காமலே தோற்கிறேனே உயிர் கோர்த்திட தேடி வாரேனே. ஸோ கல்யாணத்தை முடிச்சுட்டு இங்க அப்படியே வந்து குழந்தைக்கு. பார்த்தா குழந்தை முழிச்சிருக்கு. நாங்க கொஞ்சம் அச்சோ ஏன்னா ஸோ இதுக்கப்புறம் வந்து அவன் கேட்க முடியாது. உங்க கல்யாணத்தை நான் இல்லவே இல்லையே எல்லாருமே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தோர்க்கி அப்படின்னு காமிச்சிடலாம். ஆனா என்ன குழந்தை தூங்கிட்டு இருந்தது கல்யாணத்துல. பரவாயில்ல என்ன இப்போ ஐயோ கேமரா கிட்ட வந்தோட ஷைய பத்தியா. ஓகே ஸோ வி ஆர் டன் அண்ட் வந்து சர்ச்ல வந்து ஒரு சின்ன ப்ரேயரும் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்ப போறோம். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். ஃபைனலி வி ஆர் மேரிட். முடிக்கிறோமா இந்த vlog? அவ்வளோதான். ஏன் நல்லா இருக்கா? இல்ல ஓகே ஸோ ஃபைனலி வி ஆர் மேரிட். விசில் போட்டு போங்க. யா பாய்.